வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். நிலா லேப்டாப்பை தொலைச்சிட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற ராகவ் கிட்ட சொன்னா வேலையே போயிருமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆபத் பாண்டவம் மாதிரி நம்ம சோழன் வராரு. சோழன் லேப்டாப்பை கண்டுபிடிச்சு நிலா கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு அப்படியே இந்த ஹைப்லையும் பாயிண்ட் தட்டி விட்டுருங்க. நிலா ஆபீஸ்ல போய் பார்த்த பின்னாடி தான் தெரியுது நிலாவோட லேப்டாப்பா ஆட்டோலே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பதறி போயிடுறாங்க நிலா. இதுல வேற ராகவ் நிலா செஞ்ச அந்த ப்ராஜெக்ட பாக்கணும்னு வேற சொல்லிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. செம டென்ஷன்ல இருக்காங்க நிலா. இதெல்லாம் அவங்க திவ்யா பார்த்துட்டு என்ன நிலா இப்படி மிஸ் பண்ணிருக்க, உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்கல்ல. இவங்களும் இல்ல நான் கையில கொண்டு வந்தது ஞாபகம் இருக்கு, உங்க கூட போன் பேசுறப்ப கூட லேப்டாப் என் பக்கத்துலதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்பதான் திடீர்னு ஞாபகம் வருது, அட ஆட்டோலயே என்னோட லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறது நிலா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. போச்சு இப்ப என்ன பண்றது, அந்த ஆட்டோவை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க நிலா. ஏ நிலா கூல், நிலா கூல், இப்ப கண்டுபிடிச்சிடலாம் விட்டு. சரி நீ ஆட்டோல தானே வந்த. ஆமா திவ்யா. சரி அந்த ஆட்டோவை ஏதாச்சும் ஒரு ஆப்ல தானே புக் பண்ணிருப்ப. அவங்க கிட்ட கேட்டா அந்த ஆட்டோட டீட்டெயில் சொல்லிடுவாங்க, நம்ம லேப்டாப்பை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் அப்படிலாம் பண்ணல திவ்யா, நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோ வந்தது, அந்த ஆட்டோல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நிலா இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ராகவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி ஆட ஆரம்பிச்சிருவான், நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ராகவ் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த திவ்யா சொல்றாங்க, போச்சு அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசி முடிச்ச உடனே நேரா உங்ககிட்ட தான் வந்து அந்த ப்ராஜெக்ட கொடுன்னு கேட்பாங்க. இப்ப என்ன நிலா பண்ண போற, ஐயோ எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலாவும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சோழனை காமிக்கிறாங்க. சோழன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சரி நிலா ப்ராஜெக்டோட போயிருக்கா, அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும், நம்ம தான் வாழ்த்தணும், நம்ம வாழ்த்தம் கூட சரியா வாங்கல, சரி என்ன பண்ணுது பயபலா அப்படின்னு கேட்கலான்ட்டு போன் பண்ணலான்னு போறாங்க. சச்சா வேண்டாம் வேண்டாம், இப்ப போன் பண்ணோம்னா வல்லு லொல்லுன்னு நம்மளை கடிப்பா, அதனால வேண்டாம், அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா ஆகட்டும் அப்புறம் கூப்பிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த மீட்டிங் எல்லாம் முடியறதுக்கு இப்ப போனோடனே ஆரம்பிச்சிருப்பாங்க, எப்படியும் ஒரு 11-12 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நிலா கிட்ட கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சோழனும் முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஒரு சவாரி ஏத்திட்டு சோழனும் அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. இருந்தாலும் சோழன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உருக்கு உருக்குன்னே இருக்கு. நிலா நல்லபடியா அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. அதுக்குள்ள என் நிலா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடனே இந்த ஆட்டோ நம்பர் ஏதாச்சும் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. திவ்யா சொல்றாங்க, நிலா நம்ம இன்னமும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, முதல்ல அந்த ஆட்டோக்காரர் யாருன்னு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லவும், எங்க திவ்யா போய் தேடுவ, அந்த ஆட்டோக்கார் பைசை கொடுத்தோடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு, என்ன திவ்யா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. வேற அப்போ வழி இல்ல, நீ ராகவ் கிட்ட நீ சொல்லிரு, லேப்டாப் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால ப்ராஜெக்ட் அந்த லேப்டாப்ல தான் இருக்கு, சோ இந்த ப்ராஜெக்டை நம்மளால சொல்ல முடியாது வர கிளைண்ட் கிட்டன்னு சொல்லிடு அப்படிங்கும். ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், அவ்வளவுதான் ராகவ் செம்ம அப்செட் ஆயிடுவாரு. என்ன நம்பி, அதுவும் நான் ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணை நம்பி கொடுத்துருக்காரு, நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்டை ஒழுங்கா பண்ணுவேன்னு சொல்லி அதுவும் பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. அதுவும் ராகவ் ஏற்கனவே சொன்னாரு இது மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் அவர் தான் எடுத்து பண்ணுவாராமா, ஆனா என்ன நம்பி கொடுத்துருக்காரு, ஆனா நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு ராகவும் அங்க வர்றாரு. பதற்றத்துல நிக்கிறாங்க நிலா. விடு விடு நிலா, நான் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன், பேசாம இரு அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. என்ன சொல்ல போற, இரு நான் பேசிக்கிறேன், பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் வர்றாங்க. என்ன நிலா ஒரே டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது திவ்யா சொல்றாங்க, இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்டை பத்தி இது பண்றாங்களா, அதனால கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க சார், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லவும், ஓகே ஓகே உங்க ப்ராஜெக்டை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன திவ்யா அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், இரு இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல ராகவ், சொன்னா கோச்சுக்க கூடாது, என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க திவ்யா, அது லேப்டாப்ப எடுத்துட்டு வந்தாங்க நிலா அப்படிங்கும் போது, ஐயோ உண்மையை சொல்ல போறாளா அந்த திவ்யா அப்படின்னு நிலா பதறிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து திவ்யா அப்படிங்கும் போதே திவ்யா நிலாவோட கையை பிடிச்சிட்டு பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிறாங்க. நைட் ஃபுல்லா இந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால சார்ஜ் தீர்ந்துருச்சு, அதனால சார்ஜ் போட்டிருக்கு ராகவ். இந்த ப்ராஜெக்டை கிளைண்ட் கிட்ட இதை டீட்டெயிலா கன்வே பண்ணணும்ல, அப்போ ஏதாச்சும் சார்ஜ் போயிடுச்சுன்னா ரொம்ப இதாயிடும்ல,
அதனால தான் நான் சார்ஜ் இப்போ போட சொல்லியிருக்கேன், போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், தட்ஸ் ஓகே. இப்ப என்ன சார்ஜ் போட்டுட்டு தானே இருக்கீங்க, அத ஆன் பண்ணுங்க. அப்படி பாத்துரலாம் அப்படின்னு சொல்றாரு ராகவ். அது மட்டும் இல்லாம நீ ப்ராஜெக்ட்ட அங்க நீ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ, லேப்டாப்ப சார்ஜ்லயே போட்டுட்டு பண்ண வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ராகவ் கேட்கிறாரு. ஆஹா! ராகவ் வேற விடமாட்டான் போல இருக்கே, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல ராகவ், நிலா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, சரி இருந்தாலும் நான் சொல்றேன். சார் ஆக்சுவலா நிலா இந்த டைம்லாம் பாப்பா சார். அது கிளையண்ட் வர்றாங்க சார். அப்பவே நல்ல டைமா இருக்கு. அதனால அப்போ இத காமிக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறா சார். அப்படின்னோனே, ஓ அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்றாரு ராகவ். அப்பாடா! இப்பதான்டா உயிரே வந்தது அப்படின்னு மனசுக்குள்ள நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே நிலா, நீங்க அப்பவே காமிங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போன ராகவ் பாத்தீங்கன்னா திரும்பவும் வர்றாரு. நிலா பக்காவா இருக்குல்ல ப்ராஜெக்ட் எல்லாம். எல்லாமே பக்காவா இருக்கு ராகவ் அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராகவ் போயிறாரு. சபாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொபக்கடின்னு உட்காடுறாங்க கீழே. நிலா கிட்ட திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்கு, எப்படியாச்சும் அந்த லேப்டாப்பை கண்டுபிடிச்சிடணும் நிலா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா திவ்யா, எப்படியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம சோழன் கால் பண்றாரு. சோழன் கால நிலா பார்த்துட்டு, இவர் வேற இந்த டைம்ல கால் பண்றாருன்னு டபக்குன்னு கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் திவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, இதுக்குதான் போன் பண்ணாத அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே சக்சஸ் ஆயிருச்சான்னு கேட்டு போன் பண்ணலான்னு சொன்னல, அதுக்குள்ள உன் மனசு என்ன துடிச்சுக்கிட்டு இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் நல்லா போகுதான்னு கேட்கணுமா, பேசாம இருக்க மாட்டேன், வேண்டாம் உனக்கு வேண்டான்னு அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, 2 பேரும் ஃபர்ஸ்ட் இப்ப கீழே இறங்கி போலாம். நம்ம ஆட்டோ எந்த சைடு போச்சு, அந்த சைடு நம்ம போய் பார்க்கலாம், அந்த ஆட்டோ எங்கேயாச்சும் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், சரி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்கி போறாங்க. அங்க இருக்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்றாரு, என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. வேலை நேரத்துல வாக்கிங் போறீங்க, என்னம்மா இது, நீங்க வேலை செய்யற லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போடா லூசு, நாங்களே இங்க லேப்டாப்பை காணான்னு டென்ஷன்ல இருக்கோம், இவன் வேற புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள திவ்யா நினைச்சுக்கிட்டு, சார் இல்ல சார் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, வா நிலா போலாம் அப்படின்னு 2 பேரும் கடன்னு வெளியே ஓடி வர்றாங்க. நிலா திவ்யா 2 பேரும் இந்த ஆட்டோ போச்சுல அந்த வழியிலே இவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் பாக்குறாங்க. எந்த ஒரு ஆட்டோவுமே இல்ல. ஒரே டென்ஷன் ஆயிடுறாங்க. நிலா இல்ல இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. கண்டிப்பா ஆட்டோவை கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு டென்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா அப்ப சேரன் கால் பண்றாரு. அண்ணன் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. என்னப்பா நிலா, அந்த இதெல்லாம் சரியா முடிச்சிட்டியாப்பா, நீ டென்ஷனா வேற போனியா அதான் கேட்டான் அப்படின்னு சொன்னோடனே, அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசுறாங்க. நிலா என்னப்பா ஆச்சு, ஏன் ஒரே சோகமா இருக்கும், வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதேப்பா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. சேரன் கேக்குறாரு, அண்ணா என்னோட லேப்டாப்பை காணோன்னு அப்படின்னு சொன்னோன்னே பதறி போயிடுறாரு சோழன். என்னப்பா சொல்லிட்டு இருக்க, ஆமா நான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சேரன் கிட்ட நிலா சொல்றாங்க. அதை கேட்டோன்னே சேரன் பதறி போயிடுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வை இப்ப போன, நீ எங்க இருக்க, இப்போ ஆபீஸ் முன்னாடி தான் நான் இருக்கேன் அப்படிங்கவும், சரி வை போன நான் வரேன் அப்படிங்கிறாரு. இப்ப என்னென்ன பண்றது, நீ வெயிப்பா போன, நான் பாண்டிய கூப்பிட்டுட்டு வர்றேன், நான் சோழன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றேன். நாங்க 3 பேரும் வந்து உன்னோட லேப்டாப்பை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்றாரு சேரன். அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. நிலா என்னாச்சுன்னு சொல்லவும், என் கசின்ஸ் எல்லாம் வர்றேன்னு சொல்றாங்க, எங்க அண்ணா வரேன்ட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிலா திவ்யா இதெல்லாம் கேட்டு, இதெல்லாம் ஆகக்கூடிய விஷயமா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம பேசாம ஒண்ணு பண்ணலாம், இங்க ஆட்டோவையும் காணோம், நம்ம இதை கண்டுபிடிக்கிறது சிரமம், நீ ஏதாச்சும் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா அந்த ப்ராஜெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல திவ்யா, கிளவுட்ல எல்லாம் சேவ் பண்ணவே இல்லை, என்னோட லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்ல தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்ன நிலா இப்படி பண்ணிட்டே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. இரு என் அண்ணன் வராரு, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க நிலாவும். சேரன் என்ன பண்றாருன்னா, உடனே இந்த விஷயத்த சோழன் கிட்ட கன்வே பண்றாரு. இதை கேட்டவுடனே சோழன் பதறி போயிடுறாரு. ஆனா என்னடா சொல்லிட்டு இருக்க, ஆமாண்டா நிலாவுக்கு பயந்து போய் இருக்காடா, எப்படியாச்சும் நிலாவுக்கு அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்துடணும்டா, கண்டுபிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இப்ப எங்க இருக்கேன்னு, நான் சைட்ல தாண்டா இருக்கேன், பாண்டிய வர சொல்லியிருக்கேன், நான் பாண்டி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்குவான், நீயும் நேரா முதல்ல அங்க கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் நீ போனை வைய அப்படின்ட்டு உடனே போனை கட் பண்ணிட்டு நேரா நிலாவுக்கு மறுபடியும் கால் பண்றாரு சோழன். நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. திவ்யா சொல்றாங்க, பேசாம போயிடலாம், ராகவ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம், இல்லாட்டி கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும், வேணா நிலா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. யோசனை பண்றாங்க நிலாவும். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் திவ்யா,
நம்ம ராகவ் கிட்ட சொல்லிடலாம் அதான் பெஸ்ட் அப்படின்னு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. ஸோ 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வேக வேகன்னு வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்பதான் ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அங்க சோழன் கால் பண்றாரு. ஆனா இப்போ நம்ம நிலா அட்டன் பண்றாங்க. ஹலோ அப்படின்னு என்னங்க ஆச்சு, என்னாச்சு லேப்டாப் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. நிலா இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிராரு. ஏங்க இதுல எல்லாம் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுங்களா, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சோழன் திட்டுறதை பார்த்துட்டு நிலாக்கு கோவம் வந்துடுது. நீங்க முதல்ல போனை வைங்க, அதுக்கு தான் உங்க போன் நீங்க அப்ளை பண்ணப்பே நான் அட்டன் பண்ணாம இருந்தேன். நீங்க இப்படிதான் பேசுவீங்க, வைங்க போனா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, வைங்க போனா அப்படின்னு நிலா சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து சடன் பிரேக் போட்டு நிக்குது. பார்த்தா அதுல இருந்து இறங்கி வராரு சோழன். நிலா செம்ம கோவத்துல கட்டுப்புல நடந்து போறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் கோவப்படாதீங்க. இந்த லேப்டாப் காணோம்னு சொன்னோன்னு நானே டென்ஷன் ஆகிதாங்க பேசிட்டேன். ப்ளீஸ்ங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் கேரண்டி அந்த லேப்டாப் அங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா கிட்ட சோழன். திவ்யா சொல்றாங்க, அதை எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஏங்க நான் கண்டுபிடிப்பேங்க, நான் ஒரு டிரைவருங்க, நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நிலா, அதான் அவரு அவ்வளவு சொல்றாருல, நீ தான் கொஞ்சம் என்னன்னு சொல்லி டீட்டெயில் அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. சரிங்க, நீங்க எந்த இடத்துல ஆட்டோ நிறுத்தி இறங்குனீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுவும் அங்க கேட்டுக்கு பக்கத்துல தாங்க நின்னேன். நான் ஜிபே பண்றேன்னு சொன்னா அவர் போன் இல்லைன்னு சொன்னாரு. அதனால நான் சேஞ்ச் கொடுத்துட்டு அவசரமா போயிட்டேன். அந்த அவசரத்துல லேப்டாப்பை மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ஆட்டோ என்ன கலருங்க? ஏங்க என்ன கலருங்க இருக்கும்? எல்லோ கலர் தாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இந்த ஈவி வண்டிலாம் கிரீன் கலர்ல இருக்குல்ல, அதான் கேட்டேன். திவ்யா பார்த்துட்டு, "ஏய், அவர் கேட்கிறாள்டி, ஒழுங்கா பதில சொல்ல நிலா அப்படின்னு சொல்லவும், எல்லோ கலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சீட் என்ன கலர்ல இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதான் என்ன கலரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் அந்த வண்டியில ஏதாச்சும் முன்னாடியோ பின்னாடியோ ஏதாச்சும் ஒரு பேர் போட்டிருந்ததா, இல்ல ஏதாச்சும் ஒரு போஸ்டர் இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது யோசனை பண்றாங்க. ஒன்றும் ஞாபகமே இல்ல. அந்த ஆட்டோக்குள்ள எதுவும் இல்ல. வண்டிக்கு பின்னாடி நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்பதான் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, வண்டிக்கு முன்னாடி ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி ஜீசஸோட போட்டோ போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க நிலா. வண்டி நம்பர் ஏதாச்சு அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை கொஞ்சம் கூட. வண்டி நம்பரா அப்படின்னு யோசனை பண்றாங்க நிலா. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஏதாச்சும் கண்டிப்பா ஞாபகம் வரும், ஏதாச்சும் ஒரு நம்பர்னாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் யோசனை பண்ணி பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது. ஞாபகம் இருக்குங்க, அந்த வண்டியில நம்பர் வந்து லாஸ்ட்ல 9ன்னு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும், இது போதுங்க நான் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் வரேங்க அப்படின்ட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போதே மறுபடியும் வண்டியை நிறுத்திட்டு, ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்க 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க, நீங்க பாட்டுல ஹாயா இருங்க. ஏங்க அது எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு நிலா சொல்லும்போது, அப்படிதாங்க இருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் பொறுப்பு, நான் இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எத்தனை மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்கவும், ஒரு 11:30 இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, 11:30 மணிக்கு முன்னாடி இந்த லேப்டாப் உங்க கையில இருக்கும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு சோழன். இதெல்லாம் பார்த்த திவ்யா கேக்குறாங்க, சோழன் கொண்டு வந்துருவாரா அப்படிங்கவும், என்னமோ தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பேசாம நீ சொன்ன மாதிரி ராகவ் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்ல இருக்கட்டும் பார்க்கலாம், சோழன் ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறாரு, நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் இருநிலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. திவ்யாவும் சரி போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வேகமா வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாண்டி. வண்டி நிறுத்துற பார்த்தோன்னே சேரன் இறங்கி ஓடி வர்றாரு. அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிலா இப்படி தொலைஞ்சிருச்சு அண்ணா அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாதப்பா, எப்படி நாங்க 3 பேரும் சேர்ந்து உனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவோம், நீ கவலை விடு அப்படின்னு சொல்லும் போதே பாண்டி கேட்கிறாரு, என்னென்ன லேப்டாப் பேர் என்ன, என்ன டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த ஆட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. எல்லாத்தையும் இவங்க சொல்றாங்க. சரிங்க விடுங்க, கவலைப்படாதீங்க, நாங்க 3 பேரும் இருக்கோம், எப்படியாச்சும் உங்களுக்கு இதை கொண்டு வந்து தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு சேரன் பாண்டியன் 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்தா திவ்யா சொல்றாங்க, உங்க கசின் குடும்பம் உனக்காக என்னென்ன செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், எனக்காக அவங்க என்ன வேணாலும் எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. பாண்டியன் சேரன் ஒரு பக்கம் தேடி போயிட்டு இருக்காங்க, நம்ம சோழன் ஒரு பக்கம் தேடிட்டு போயிட்டு இருக்காரு. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாண்டியன் சோழனுக்கு கால் பண்ணி என்னடா பண்றது இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. டேய், நீ என்ன பண்ற தெரியுமாடா பாண்டி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லு. முன்னாடி ஜீசஸோட போட்டோ போட்டிருக்கும், அதே மாதிரி ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கும், வண்டியோட லாஸ்ட் நம்பர் 9 வந்திருக்கும், எல்லோ கலர் ஆட்டோ,
அப்புறம் இன்னொரு விஷயம் பாண்டி, அந்த ஆட்டோல டோர் இருக்கும். டோர க்ளோஸ் பண்ண மாரி, ஓப்பன் பண்ற மாரி தான் இருக்கும். அது மாரி ஆட்டோவ பாத்து பாத்து புடிங்கடா அப்படின்னு சொல்றாங்க. விட்றா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட, நம்ம சோழன் என்ன பண்றாருன்னா, அவரு அந்த டிரைவர்ஸ் குரூப்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாத்துலயும் போட்டு விட்டுட்டு, இந்த வண்டிய எங்க பாத்தீங்கனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சோழனும் போட்டுறாரு, பாண்டியனும் போட்டுறாங்க. இது மட்டும் பண்ணியா வேலைக்கு ஆகாதுல்ல, போய் தேடணும்ல. அதனால போய் தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. சோழன் என்ன பிளான் பண்றாருன்னா, ஆட்டோ ஸ்ட்ரெயிட்டா தான் போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சைடு என்னென்ன ரூட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஆட்டோ ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்தா அங்க கேட்டா கூட தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஏதாச்சும் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கான்னு தேடி பார்க்கும்போது, அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கு. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய், "அண்ணே, இந்த ஜீசஸ் படம் போட்ட வண்டி ஆட்டோ இந்த ஸ்டாண்ட சேர்ந்ததா?" அப்படிங்க. இல்ல தம்பி, இங்க அது மாரி யாரும் போடுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணே, இந்த சைடு ஜீசஸ் படம் போட்ட ஆட்டோ ஏதாச்சும் போச்சுன்னா பார்த்தீங்களா?" அப்படிங்க. "அதெல்லாம் பார்க்கல தம்பி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்க ஆட்டோல இருந்து ஒரு அண்ணன் வந்தவர் சொல்றாரு, "தம்பி, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இங்க ஒரு டீ கடை பக்கத்துல இருக்கு தம்பி. எந்த ஒரு ஆட்டோக்காரனாலும் கொஞ்சம் டிராவல் பண்ணாங்கன்னா, டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு போறது வழக்கம். ஸோ அந்த டீ கடையில போய் கேளுங்க. வாய்ப்பு இருக்கு தெரியறதுக்கு" அப்படின்னு சொன்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சோழன் போறதுக்கு முன்னாடியே பாண்டியனும், சேரனும் இந்த டீ கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல நின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் வண்டிய நிறுத்திட்டு, "அண்ணா, நீங்க 2 பேரும் என்ன இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும், "டேய், நான் இங்க விசாரிச்சுட்டு இருந்தேன்டா" அப்படின்னு சொல்லவும், "அண்ணா வாங்கண்ணே, இந்த டீ கடையில கேட்க சொல்றாங்க. நம்ம கேட்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு 3 பேரும் போய் கேட்க போறாங்க. அந்த டீ கடைக்கார அண்ணா கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லி, "இந்த ஆட்டோவ பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா தம்பி, பார்த்தோம். அண்ணே, என்னோட ஒய்ஃப் லேப்டாப் அந்த ஆட்டோலயே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கண்ணே" அப்படின்னு சொல்லவும், "ஐயையோ தம்பி, அந்த அண்ணனும் டீ குடிச்சிட்டு வண்டி எடுக்க போனாரு. அப்போ ஒரு சவாரி வந்தது, போனாரே அவரு" அப்படின்னு சொல்லவும், "ஐயையோ, எந்த சைடு என்ன போனாரு?" அப்படின்னு கேட்கிறாரு. சோழன் கேட்கிறாரு, "தம்பி, லெஃப்ட் சைடு தான் தம்பி போனாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அவர் வண்டி நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுல் நம்பர் தெரியுமா?" அப்படிங்க. "இல்லப்பா, தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏற போறாரு. அப்போ சோழன் சொல்றாரு பாண்டியன் கிட்டயும் சோழன் கிட்டயும், "அண்ணா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி வேகமா போங்க. டிராஃபிக் அதிகமா இருக்கு. என்னால காரை ஓட்டிட்டு வர முடியாது. நீங்க குறுக்கா நெடுக்கா பூந்து பூந்து போயிரலாம். ஈஸியா போயிரலாம். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரம் போங்க" அப்படின்னு சொல்லவும், "சரிடா, நாங்க போறோம்" அப்படின்ட்டு பாண்டி, சேரன் 2 பேரும் வண்டி எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருக்காங்க. இவரும் முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுத்துட்டு ஸ்பீடா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா நெறைய டிராஃபிக் இருக்கிறதுனால அவரு பூந்து பூந்து போக முடியாம போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் பாக்குறாங்க, இந்த டிராஃபிக்ல நின்னுட்டு இருக்குது வண்டி, ஒரு ஆட்டோ. அது அந்த ஆட்டோவா இருக்குமோன்னு எட்டி பார்க்கும்போது தான் சோழனுக்கு அந்த 9 அப்படிங்கிற நம்பர் தெரியுது. ஆஹா! இந்த ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் பாண்டி, பாண்டின்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. பாண்டி முன்னாடி தான் நிக்கிறாரு. "என்னடா?" அப்படின்னு சேரன் கேக்குறாரு. "அண்ணே, அங்க பாருண்ணே, அந்த 9 நம்பர் ஆட்டோ தான் போட்டிருக்குது. சீக்கிரம் பாருங்க, அந்த வண்டியான்னு பாருங்க. முன்னாடி ஜீசஸ் போட்டோ போட்டிருக்கான்னு பாருங்கண்ணா" அப்படின்னு சொன்னோனேவே சேரன் வேகமா இறங்கி துரத்துக்கிட்டு ஓடுறாரு. கரெக்டா அவரும் வண்டிக்கு பக்கத்துல போயிடுறாரு. டிராபிக் சிக்னல் முடிஞ்சிருச்சு. ஆட்டோவை எடுத்துட்டு போயிடுறாங்க. "டேய் பாண்டி, சீக்கிரம் வாடா வாடா" அப்படின்னு சேரன் கூப்பிடுறாரு. இவரும் வண்டி எடுத்துட்டு போறாரு. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டு பாண்டி, சேரன் 2 பேரும் வேகமா போறாங்க. இத பார்த்தா நம்ம சோழன் சும்மா இருப்பாரா? அவரும் செம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருக்காங்க. கடைசியில போகிறப்ப பார்த்தா ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல வண்டியும் நிக்குது. "டேய், ஆலமரத்துக்கு பக்கத்துல அந்த வண்டி நிக்குதுடா, சீக்கிரம் போய் புடிடா புடி" அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. பாண்டியனும் வேகமா ஓட்டுறாரு. கரெக்டா அந்த ஆட்டோ பக்கத்துல போய் நின்னுறாங்க. நின்னோடனே பாத்தீங்கன்னா, நம்ம சோழனும் வந்துடுறாரு. அவரும் காரை நிறுத்திட்டு வேகமா ஓடி வர்றாரு. கரெக்டா அந்த ஆட்டோல இருந்து அந்த சவாரி வந்தாங்கல்ல, அவங்களும் இறங்கி காசை கொடுத்துட்டு போறாங்க. போகும்போதே பார்த்தா நம்ம நிலாவோட லேப்டாப் இருக்குல்ல, அதையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த பேக்கையும். நம்ம சோழனுக்கு தான் அந்த பேக் தெரியுமே. "யோ யோ யோ, இது என்னோட ஒய்ஃபோட பேக்யா, குடியா" அப்படின்னு சொல்லவும், "ஹலோ, இது என் பேக்" அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். சேரன் சொல்றாரு, "ஹலோ தம்பி, இது எங்க தங்கச்சியோடது, நீ குடு முதல்ல" அப்படின்னு சொல்லவும், "ஹலோ சார், இது என்னோடது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆட்டோக்கார் வர்றாரு. டிரைவர் அண்ணன் சொல்றாரு, "என்னங்க, என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கவும், "எங்க, உங்க ஆட்டோல ஒரு பொண்ணு ஏறி கிண்டியில இறங்குச்சுல." "ஆமாங்க, அந்த பொண்ணோட லேப்டாப் தாங்க இது. இதனால என்னடா அவரோட லேப்டாப்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ, அப்படிங்களா, இது லேப்டாப் இருந்ததா எனக்கு தெரியலைங்களே" அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவரும் சொல்றாரு. அப்பதான் சோழன் சொல்றாரு, "சரி, ஓகே, உன்னோட லேப்டாப்பாவே வச்சுக்கோ. ஆனா இதை ஓபன் பண்ணி காமி" அப்படின்னு சொன்னோன்னே, "இதோ நான் ஓபன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண போகும்போதே, "ஒரு நிமிஷம், இந்த பேகுக்குள்ள என்ன லேப்டாப் இருக்கு, என்ன கலர் இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்"
அப்படின்னு சொல்லும்போதே இந்த பேக்கை பாக்குறாரு அந்த ஆளு. இது கண்டிப்பா இது மேக்கா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு, இது மேக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க. எனக்கு நல்லா தெரியும். இது என்னோட தான் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ ஓப்பன் பண்ணி நீ அப்படின்னு சொல்றாரு. சோழன் அவரும் பேக்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, இது விண்டோஸ் லேப்டாப். ஸோ இது iOS லேப்டாப் இல்ல, விண்டோஸ் லேப்டாப் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. இந்த லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோழன் அந்த ஆளும் திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. யோ ஆன் பண்ணு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஆன் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணு அப்படின்னு உடனே திருன்னு முழிக்கிறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் பலான்னு கணத்துல கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சோழன் லேப்டாப்பை புடுங்கிக்கிறாரு. சேரன் சொல்றாரு, ஏன்பா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு என் தங்கச்சி வேலை செஞ்சது, அதோட தூக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன் லேப்டாப்ப. ஏன்பா நீங்களா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அண்ணா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனேவே, ஐயோ வேணாங்கய்யா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்கய்யா. இந்த ஆட்டோல இந்த பேக் இருந்தது, உள்ளுக்குள்ள லேப்டாப் இருக்கிற மாதிரி தான் இருந்தது, அதனால தாங்க ஐயா நான் தூக்கிட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் என்ன அப்படின்னு கெஞ்சவும், போய் தொலைடா ஓடுறா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அந்த ஆளை ஆட்டோக்காரனா கிட்ட சொல்றாங்க, ஏங்க யாராச்சும் இறங்குனாங்கன்னா எல்லா பொருளும் எடுத்துட்டாங்களான்னு ஒரு பார்த்துட்டு நீங்க வண்டி எடுக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோழன், ஆமா தம்பி, எனக்கும் தெரியாது இந்நேரம் எவ்வளவு காசு லேப்டாப் இப்போ அந்த ஆள் தூக்கிட்டு போயிருப்பான் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரனாவும் திட்டிக்கிட்டு இருக்காரு. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா, அண்ணா மணி இப்போ 11:26 என்ன, நான் சீக்கிரம் போகணும், 11:30க்குள்ள போய் அங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருட்ட நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்புறம் ஆபீஸ்க்கு போறாங்க. இங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க நிலா. மணி 11:26 ஆகுது, இன்னும் சோழன் வரவே இல்லை. அதே மாதிரி சேரன் பாண்டியனும் வரல, இன்னுமே போனும் காணா, என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போதே நிலான்னு கூப்பிடுறாரு ராகவன். ஐயோ ராகவ் வேற கூப்பிடுறாரு அப்படின்னு நிலா பயந்துக்கிறாங்க. நிலா உங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாங்க, கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கி வாரி போடுது நிலாக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, சமாளிக்கிறது எப்படிடா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பேசாம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. ஆனா நிலாக்கு ஒரு கான்பிடென்ட், எப்படியும் இவங்க 3 பேரும் லேப்டாப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சோழன் சொன்னார்ல, கண்டிப்பா 11:30க்கு லேப்டாப் இருக்கும், அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருவேன்னு சொன்னார்ல, அதனால கொண்டு வந்துருவாரு அப்படின்னு அவங்களுக்கு உள் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால நிலாவும் தைரியமா போய் அந்த மீட்டிங்கை அட்டனும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராகவ் பேசுறாரு. அதுக்கப்புறம் ராகவோட பார்ட்னர் இருப்பார்ல அவரு பேசுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அவரு பேசுறாரு. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிலா ஒரு பக்கம் பாய்ந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. மணி இப்போ 11:28 ஆச்சு, இன்னும் காணாமே, 11:30க்குள்ள வரேனாங்களே, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லும் போது, நிலா நீங்க கரையானோ அப்படின்னு சொல்றாரு ராகவ். என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நிலா கைய பிசைஞ்சுக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. இன்னி நம்ம உண்மையை சொல்லாம இருக்கிறது தப்பு, ராகவ் கிட்ட உண்மையை சொல்லிட்டு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அந்த கிளைண்ட் கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு நிலா அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்றாங்க, என்னடி பண்ண போற, உண்மையை சொல்ல போறேன் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு, உங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லும் போதே நிலா அப்படின்னு கூப்பிடுறாரு. சோழன் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா லேப்டாப்பும் கையுமா நின்னுட்டு இருக்காரு சோழன். அதை பார்த்தோன்னேவே செம்ம ஹாப்பி ஆயிருது நிலாக்கு. நிலா ஓடி போய் அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு, இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் லேப்டாப்பை ஓபன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை டீட்டெயிலா சூப்பரா சொல்லிடுறாங்க. கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருது. எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம, இந்த ப்ராஜெக்டவே நாங்க எடுத்துக்கிறோம், இந்த பிளானே ஓகே அப்படின்னு கிளைண்ட்டும் சொல்லிடுறாங்க. கிளைண்ட் அப்ரூவ் பண்ணிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட். வேற ரொம்ப சந்தோஷமாயிருது. ராகவ்ல இருந்து எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க நிலாக்கு. நிலாக்கு இப்பதான் உயிரே வருது. நிலா இப்போ செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்படியும் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா பாண்டியன், சேரன், சோழன் 3 பேர்த்த வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆபீஸோட கேபின்ல வந்து பாக்குறாங்க. அங்க இவங்க 3 பேரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா 3 பேரும் காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நிலா ஓடி வர்றாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அண்ணா ப்ராஜெக்ட் ஓகே சொல்லிட்டாங்க அண்ணன், அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, என்னோட ப்ராஜெக்ட் இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க சூப்பர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எப்படின்னு இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லவும், நான்லாம் கண்டுபிடிக்கலப்பா, எல்லாமே சோழன் தான்ப்பா கண்டுபிடிச்சான், அவன் தான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி சொல்றாரு, ஆமாங்க அவன் மட்டும் சொல்லலன்னா இந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்த நடந்தது பூரா 3 பேர் எல்லாம் டீட்டெயிலா சொல்றாங்க. இதை கேட்ட நிலா சொல்றாங்க, சூப்பர்,
இப்படி படம் பார்த்த மாதிரி இருந்ததுண்ணே நீங்க சொன்ன கதையை பார்த்துட்டு. ஆமாப்பா, எங்களுக்கே அது மாதிரிதான்ப்பா இருந்தது. சேசிங்கு பா, ஏன் சொல்ற, பயங்கரமா இருந்ததுப்பா. இதை கண்டுபிடிப்புமா மாட்டோமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சேரன் சொல்றாரா, நிலா சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படிங்க. இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ்? இல்லைண்ணே, உங்களோட வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இதை வந்து தேடி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லப்பா இருக்கட்டும் விடு. டேய் சோளா, நீ முதல்ல நிலாவை இனிமேல் தனியா அனுப்ப வேண்டாம். நிலாவை ஆபீஸ்க்கு நீ தான் கூட்டிட்டு வந்து விடணும். அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா சரிண்ணா, நான் செஞ்சிடறேன், அது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். ஆனா சோழனுக்கு ஒரு தேங்க்ஸும் கூட சொல்லல நம்ம நிலா. சரிப்பா, இப்ப ஆபீஸ்ல மறுபடியும் போய் வேலையை பார்க்கணுமா? இல்லைண்ணே, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கண்ணே, அதனால வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லவும், ஓகேப்பா நீயும் எங்க கூடயே வந்துரு. டேய் சோளா, பத்திரமா நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நானும் பாண்டியும் முன்னாடி வண்டியில போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழனும் அதுக்குள்ள நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் பேக் எடுத்துட்டு வர்றாங்க. அப்பயே திவ்யாவும் கூட வர்றாங்க. எங்க சூப்பருங்க, நிலா விஷயத்த பூரா சொன்னாங்க, செம்மையா கண்டுபிடிச்சிங்க போங்க. எப்படிங்க நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டிரைவருங்க. எப்படி அந்த கரிகால சோழன் கல்லணைய சரியா கட்டினாரோ அதே மாதிரிதாங்க இந்த சோழன் ஒரு டிரைவரு. ரூட் எல்லாத்தையும் சரியா கெஸ் பண்ணி எங்கெங்க எப்படி எப்படி போனா அந்த ஆட்டோ டிரைவரை பிடிக்கலான்னு சொல்லி பிளான் போட்டுல நம்ம பிடிச்சோம்ல, எப்படிங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க சோழன் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிலா. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் திவ்யா 2 பேத்தையும் கூட்டிட்டு போறாரு சோழன். அப்பயும் பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட கடலை போட்டுக்கிட்டே தான் போறாரு. எல்லாம் பார்த்தா நம்ம நிலாக்கு காண்டாவது, எந்த பொண்ணை பார்த்தாலும் கடலை போட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்கிறாங்க நிலாவும். அதுக்கப்புறம் திவ்யாவை இறக்கி விட்டுட்டு வர்றாங்க. செம்ம கடுப்புலயே உட்காந்துட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு, என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பேச சொல்றீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இல்லைங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த லேப்டாப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸும் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்ல, அது உங்க அண்ணனுக்கு சொன்னீங்க, எனக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு சோழன். ஏங்க ஒரு தேங்க்ஸும் கூட நீங்க சொல்ல வேண்டாங்க. டே சோழா, சூப்பரா பண்ணுடா அப்படின்னு ஒரு பாராட்டு பாராட்டலாம்ல அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன பாராட்டுற மாதிரியா இருக்கீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போ கார்ல உட்காந்துட்டு என்ன பாராட்டணும்னு நினைச்சீங்களோ, சாரி சாரி, எனக்கு அது தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, வண்டியை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ச்சே, என்னதான் பண்ணாலும் சரி நம்ம பக்கம் திரும்பியும் கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு கவலையில வண்டி ஓட்டிட்டு போறாரு சோழன். ஏங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க, இந்த இடத்துல நிறுத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க நிலா. ஏங்க, அட நிறுத்துன்னா நிறுத்துங்க, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படின்னு நிலா சொல்லவும், வண்டியை நிறுத்திட்டு ஏங்க அப்படிங்கவும், அங்க இருக்கு பாருங்க ஒரு காஃபி ஷாப், இங்க காஃபி சூப்பரா இருக்கும், நானும் திவ்யாவும் வந்து குடிச்சிருக்கோம், வாங்க நம்ம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சோழனுக்கு கை கால் புரியல, அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. நிலா மனசுக்குள்ள சோழனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் ஆசை, பட் ஈகோ இடிக்குது. இவர்கிட்ட தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு 1000 டைலாக் எல்லாம் விடுவாரே, அதனால இவங்க பேசுறதே இல்லை. அப்புறம் காஃபி ஷாப்புக்கு போய் 2 பேரும் காஃபி குடிக்கிறாங்க. அப்போ சோழன் கேக்குறாரு, ஏங்க இப்போ கூட இனி ஒரு தடவை கூட சூப்பர்டா சோழான்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க. வந்துடுறாங்க. அட்டங்கொய்யாலே பைசேவை சோழன் கொடுக்கட்டும்ட்டு அவங்க பாட்டுல எழுந்திரிச்சு போறாங்க. ஏங்க காஃபிக்கு காசு யாருங்க கொடுக்கறது, அதை நீங்களே கொடுங்க அப்படின்ட்டு போய் வண்டியில உட்காடுறாங்க. அவர் பணத்தை கொடுத்துட்டு வர்றாரு. ஏங்க என்னங்க இப்படி காலை வாரி விட்டீங்க, என்கிட்ட அப்பப்ப காசே இருக்காதுங்க, நீங்க பாட்டு இப்படி பண்ணினா என்ன பண்றதுங்க அப்படிங்க, மாவாட்டுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. நல்லா இருக்குதுங்க நீங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பேசாம மௌனமா வர்றாரு சோழன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா இறங்குறாங்க. ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காரு சோழன். அதை பாக்குறாங்க நிலா. ஏங்க உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணுமாங்க, உங்க கடமைங்க இதை கண்டுபிடிச்சு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிலா சோழனை பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. அத பார்த்தோன்னே சோழனுக்கு தலையும் புரியல காலும் புரியல, அவ்வளோ சந்தோஷமாயிருது. டேய் சோழா, சாதிச்சுட்டா, சூப்பரா சோழா, சூப்பரா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்காரு சோழன். சோழன் பண்ணார்ல ஹெல்ப், இதன் மூலமா நம்ம நிலாக்கு சோழன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிக்குது. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.